ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாடா டைப்பில் பட்டுப்பாவாடை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதோட டாப் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். பெப்ளம் டாப் மாடலில் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். போய் அதை பாருங்கள். பஃப் ஸ்லீவ் எப்படி இது பண்ணுறது அப்படின்றது போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள். லேக்டன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இது வந்து சிம்பிள். இது எல்லாமே பெப்ளம் டாப்பில் இருந்து எல்லாமே சிம்பிளாக நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம வந்து நாடா டைப்பில் இருக்க பட்டு பாவாடை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் ஹைட் எடுத்திருக்கேன். ஃபுல் ஹைட் வந்து எனக்கு 25 இன்ச்சு. வேஸ்ட்டு பெல்ட் வந்து 3 இன்ச்சு. ஓகேவா? இப்போது இந்த ஸ்கர்ட்டோட ஹைட்டு மட்டும் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா, ஃபுல் ஹைட்லேருந்து பெல்ட்டு ஹைட்டை வந்து நம்ம கழிக்கணும். அப்படி கழிச்சோன்னா 25லேருந்து 3 இன்ச்சை கழிச்சா 22. அப்போது ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து நமக்கு 22 இன்ச்சு. இப்போ இந்த 22 இன்ச்சோட கீழே பாட்டம் வந்து ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். பாட்டம் நல்லா இருந்துச்சு, பார்டரோட அடியில் வந்து நல்லா இருக்குன்னா நீங்கள் மடித்து தைக்க வேண்டாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 1/2 இன்ச் மடித்து தைக்கணும். மேலே வந்து பெல்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, ஸோ 1 இன்ச், மொத்தம் 23 இன்ச்சு. எனக்கு வந்து கீழே பாட்டம் நல்லா இருக்குது, அதனால் நான் கீழே மடித்து தைக்கல. ஸோ நான் 22.5 இன்ச்சாக எடுத்துக்க போகிறேன். பெல்ட்டு ஹைட் வந்து 3 இன்ச்சு. 1 இன்ச் வந்து பாட்டமோட ஜாயின் பண்ணுறது, அப்புறம் இன்னொரு 1/2 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்கு, அதை நான் தைக்கிறப்ப காட்டுறேன். அதுக்கு 4 இன்ச்சு. வேஸ்ட்டு ரவுண்டு வந்து நமக்கு 22 இன்ச்சு. ஓகேவா? இப்போ நான் வந்து ஃப்ளீட் வந்து கேல்குலேஷன் படி வைக்கலை. 2 மீட்டர் கிளாத்து வித்தில் மட்டும், ஹைட்டில் வந்து 2 மீட்டர் கிளாத்து எனக்கு தேவைப்படுது. நான் நல்ல ஃப்ளீட்ஸ் வந்து நல்லா பெருசு பெருசாக வைக்கலான் இருக்கேன். உங்களுக்கு வந்து கேல்குலேஷன் படி தான் வேணும், கிளாத் எவ்வளோ வேணும்னு தெரியலை அப்படின்ற பட்சம் நான் நைஃப் ஃப்ளீட் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். கிளாத் எவ்வளோ வேணுன்ற வரைக்கும் தெளிவாக தெரியும் உங்களுக்கு. அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் இந்த ஃப்ளீட் வைங்க. இப்போது நம்ம தைச்சதுக்கப்புறம் இந்த ஸ்கர்ட் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த லேக்டன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். பார்த்துட்டு அதை தைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்படி தைக்கலாம். இப்போ தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ கட்டிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கிளாத்லேயே கட் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போது கிளாத் வந்து நான் வந்து ஹைட் 22.5 இன்ச்சு ஹைட்டுக்கு நான் ஆல்ரெடி கிளாத் வந்து கட் பண்ணிட்டேன். கரெக்டாக 22.5 இன்ச்சு. இங்கே கொஞ்சம் சுருக்கமாக இருக்கனால உங்களுக்கு தெரில. 22 இன்ச்சு கரெக்டாக இருக்குது நமக்கு. வித்து வந்து நான் இந்த ஹைட்டுக்கு 2 மீட்டர் கிட்ட எடுத்திருக்கேன். நான் அவ்வளோ ஆகாது, எனக்கே தெரியும். நான் வந்து ஃப்ளீட் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வைக்கலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நான் ஜாயின் பண்ணணும். எனக்கு ஃபோல்டிங், நான் ஒரு சாரியை 2ஆக மடக்கி கட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை டிஃப்ரெண்ட்டு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதான், ஃப்ளீட்ஸ் வைக்க வேண்டியதான். வச்சுட்டு ஃப்ளீட் வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம பெல்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது பெல்ட்டுக்கும் நான் வந்து கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். 4.5 இன்ச்சு கரெக்டாக 4.5 இன்ச் கிட்ட இருக்குது. ஓகேவா? இப்போது ஹைட்டு வந்து நமக்கு 22 இன்ச்சு வேணும். நமக்கு எக்ஸ்ட்ராவே தான் இருக்குது. இதுவும் நான் வந்து ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். மெஷர்மெண்ட் படினா ஆல்ரெடி நான் கட் பண்ணி ஒரு ஸ்கர்ட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போது வாங்க ஸ்டிச் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு கிளாத்தில் வந்து நம்ம ரைட் சைடு ராங் சைடு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இது 2 கிளாத்தாக இருக்குது. அதில் வந்து ஒன்றை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பீஸ் ஆஃப் கிளாத்தை வந்து ஒன்றா நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஹைட்டில் வச்சு
ராங் சைடில் 2 நல்ல சைடும் உள்ளே இருக்கணும், 2 ராங் சைடும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் ரஃப் தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் தையலை அந்த தையல் இருக்கு இல்லையா, அதை வந்து பிசுரை வந்து ஒரு பக்கமாக வச்சு அமுக்கு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. லாஸ்ட்டில் அதுலேயும் ரஃப் தையல் போட்டு முடித்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கலாம். ஃப்ளீட்ஸ்க்கு நான் எந்த ஒரு கால்குலேஷனும் எடுக்கல. நீங்கள் கால்குலேஷன் படி வைக்கணும் அப்படின்னா வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்துட்டு வந்து தைங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 இன்ச்லேருந்து 3 இன்ச் வரைக்கும் விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அந்த எண்டில் வந்து நம்ம கொஞ்சம் மடித்து தைப்போம் ஓப்பனுக்கு. இப்போது நான் பெரிய பெரிய ஃப்ளீட்டாக வந்து வைக்க போகிறேன். ஆனால் என்னென்னா நான் நைஃப் ஃப்ளீட்டில் வைக்கிறேன். அக்கார்டியன் ஃப்ளீட்டில் வச்சிடாதீங்க, நைஃப் ஃப்ளீட்டில் வைங்க. நான் ஆல்ரெடி அந்த ஃப்ளீட்டுக்கு நிறைய வீடியோஸ் ஒரு 6-7 வீடியோ போட்டிருக்கேன், என்னென்ன டைப்பில் ஃப்ளீட் இருக்குதுன்னு, அதையும் போய் பாருங்கள். இப்போது பெருசு பெருசாக நம்ம வந்து ஃப்ளீட் வச்சுக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹிப்பு ரவுண்டுக்கு நீங்கள், அதாவது நான் மெஷர்மெண்ட் படி வைக்கல, நானும் இப்படி தான் வைக்க போகிறேன் அப்படின்னா, அளவு படி இல்லாமல் வைக்க போகிறேன், என்கிட்ட கிளாத்து நிறையா இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தச்சுட்டு ஒரு 22, இப்போ என் ஹிப்பு ரவுண்டு 22 இன்ச்சு நான் எடுத்துருக்கிறது. இப்போ நீங்கள் கொஞ்சம் தச்சுட்டு அதை அளந்து பார்க்கணும், 22 வந்துருச்சா அப்படின்னு. 20 வந்துருச்சுனாவே 2 இன்ச்சு அந்த சைடில் ஓப்பன் வச்சு தைக்கிறதுக்காண்டி விட்டுருங்க. அதனால் அப்படி பாருங்கள். அதுவும் டெய்லர்ஸ்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர்ஸ் வந்து அவங்களுக்கு 20 இன்ச்சுனா இவ்வளோ தான் இருக்கும்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்கும். அதனால் அவங்க கரெக்டாக அப்படி தான் தைப்பாங்க. பிகினர்ஸாக இருக்கவங்க மெஷர்மெண்ட் படி தைச்சிக்கோங்க. நான் இப்போ அந்த ஃபுல்லாக அந்த கிளாத் ஃபுல்லாக நான் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து பெருசு பெருசாக வச்சு வைக்க போகிறேன். எனக்கு 22 இன்ச்சுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் வந்து நாடாக தானே கோக்க போகிறேன், அதனால் அந்த சுருக்கு வந்து அழகாக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த ஃப்ளீட் வச்சுட்டு இதுலேயும் லாஸ்ட்டில் ஒரு 3 இன்ச்சு, 2 இன்ச்லேருந்து 3 இன்ச் வந்து நம்ம கேப் விட்டுக்கலாம். ஆனால் என்னுடைய ஹிப்பு வேஸ்ட் ரவுண்ட் வந்து எனக்கு 22 தான். இப்போ நம்ம இதை 2ஆக மடக்கி மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. எனக்கு 22 இன்ச்சுக்குன்னா 11 இன்ச்சு தான் இருக்கணும். நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ரா இவ்வளோ இருக்குது. நான் இப்போ வந்து சைடில் 1.5 இன்ச்சுக்கிட்ட நான் உருட்டி தைக்கிறனால அதில் கொஞ்சம் கம்மியாகும். எனக்கு இது ஃபுல் ஹைட்டும் அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பாதியில் அளந்து பார்த்துட்டு தைங்க. இப்போ சைடில் சின்னதாக ஒரு 5 இன்ச்சுக்கு நான் மடித்து தைச்சிக்கிறேன். அதே 5 இன்ச்சுக்கு இந்த பக்கமும் தைச்சிக்கலாம். 3 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். 5 இன்ச்சுனா ஓப்பன் கீழே வரைக்கும் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம 2 பக்கமும் தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வந்து 4 இன்ச்சு 4.5 இன்ச் எடுத்திருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சைடில் வந்து உருட்டி தைச்சிக்கலாம். இதுவும் நான் வேஸ்ட் ரவுண்டு இப்போ எவ்வளோ அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டே கட் பண்ணணுன்னா உங்களுக்கு அளவு மெஷர்மெண்ட்டு சரியாக தெரியாமல் போயிடும். அதனால் எப்போவுமே இதை தைச்சதுக்கப்புறம் வேஸ்ட்டு பெல்ட் வந்து கட் பண்ணிக்கோங்க. இல்லை மெஷர்மெண்ட் எல்லாமே மெஷர்மெண்ட் படி நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக 22 இன்ச்சு அப்படின்னா ப்ளஸ் 1 இன்ச் அந்த சைடில் மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு 23 இன்ச்சாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1/2 இன்ச்சுக்கு அந்த ஃப்ளீட்டில் எந்த ஒரு சுருக்கம் மடங்கி அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கரெக்டாக வச்சு ஃப்ளீட்டை ஒழுங்காக எடுத்து வச்சு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஒழுங்காக எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போடுங்க. அந்த எட்ஜில் வர்றப்போ நீங்கள் அந்த கிளாத் படி எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா கட் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் மடக்கி தைக்கணும் இல்லையா, அதை அப்படியே மடக்கி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போது அந்த சுருக்கம் அப்படியே மடங்கும் இல்லையா, அதுக்கு மட்டும் இங்கே பாருங்கள்,
இந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. எனக்கு வேஸ்ட்டு பெல்ட்டு நான் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். ஏன்னா நம்ம பிசுறு இல்லாமல் தைக்கணும்ல, அதனால் சில பேருக்கு வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு தைக்க வராது. அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த இதை 1/2 இன்ச்சுக்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி மடித்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த மடிப்பு நம்ம வந்து பாட்டமும் அந்த பாவாடையும் இப்போ பாவாடையோட நாடா சேர்த்துருக்கோம்ல, அது மேலே அந்த தையல் மேலேயே நம்ம தையல் போட போகிறோம். இப்போ நம்ம இந்த பக்கமும் தைச்சாச்சு. இப்போ தெரியுதா உங்களுக்கு? நான் இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா, நான் வந்து லெஹங்காவுக்கு அந்த ரோப் வச்சு ஒன்று தைக்கணும்னு நினச்சிருந்தேன். அதை தைக்காமல் தையல் 2ஐயும் ஜாயின் பண்ணிட்டேன். அதனால் சின்னதாக 2 தையலை மட்டும் பிரித்து விட்டுட்டு இந்த லேக்டன் வந்து நான் உள்ளே வைக்க போகிறேன். இந்த வீடியோ நான் லேக்டன் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இப்போது நம்ம வந்து அதில் ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம பிரித்து விட்டோம்ல, அதனால் அது மேலே ஒரு சின்ன தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம லேக்டன் தைச்சாச்சு. இப்போது நம்ம அந்த இப்போ 1/2 இன்ச் வந்து மடித்து தைச்சோம்ல நாடா வைக்கிறதுக்காண்டி, அந்த பட்டியில் அந்த தையல் போட்டதுக்கு மேலேயே இந்த நாடா இதை பட்டியை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இது நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு அமுக்கு தையல் போட்ட மாதிரியும் இருக்கும், இன்னொன்று நம்ம 2 தையல் போட்ட மாதிரியும் நமக்கு இருக்கும். அதனால் அந்த ஃப்ளீட் எல்லாம் கரெக்டாக அழகாக எடுத்து வச்சு அப்படியே மெதுவாக அது மேலேயே தைச்சிட்டு வாங்க. தப்பே வராமலாம் யாராலையும் தைக்க முடியாது. நம்ம என்ன தான் தைச்சி கொடுத்தாலும் சின்ன சின்ன இது கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும். அதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு தைங்க, நெகட்டிவாக மட்டும் எடுக்காதீங்க. நமக்கே இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிரும். இப்போ பாருங்கள், எனக்கே லைட்டாக சுருக்கு வருது. அதை லாஸ்ட்டாக அந்த அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் தைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது நம்ம சைடில் ஜாயின் பண்ண போகிறோம். அந்த ஓப்பன் விட்டுருக்கோம்ல, கீழே கரெக்டாக இருக்கணும், தான் அழகாக இருக்கும். ஏனோ தானோன்னு வர்ற ரீசன் என்னென்னா, அந்த நாடா கோக்குறதுல நம்ம 1/2 இன்ச் பட்டியோடு ஜாயின் பண்ணுறதுல நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அதனால தான் ஏனோ தானோன்னு கூட சில பேருக்கு வரும். அதை கரெக்ட் பண்ணி கரெக்டாக 1/2 இன்ச்சு அங்கே ஸ்டார்டிங்கில் எந்த இன்ச்சு தைக்க ஆரம்பிக்கிங்களோ அதே இன்ச்சில் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து சைடில் வந்து தையல் போட்டுக்கலாம். 2 தையல் போட்டு முடிச்சுக்கலாம். இது நம்ம ஈஸியாக டக்குன்னு தைச்சிடலாம். ஸ்கர்ட் வந்து எப்போவுமே ஈஸியாக இருக்கும். நம்ம மேலே பாடி கொடுத்து தைக்கிறது தான் லேட் ஆகும். அவ்வளோதான், இப்போ நம்ம தைச்சி முடிச்சாச்சு. நம்ம தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது வந்து நம்ம லேக்டன் அட்டாச் பண்ணியிருக்கோம். நாடா இருந்தால் கோக்கணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இந்த ஃப்ளீட்டெல்லாம் நம்ம அயன் பண்ணி எடுத்துட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.